ஆண்டவராக இயேசு நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு நல்லவர். இந்த ஒரு வருடம் ஆண்டவராக இயேசு இந்த ரெகபத் மினிஸ்ட்ரி ஆண்டவர் வழி நடத்தினார். 1 இயர் ஆண்டவரை கிருபை இந்த ரெகபத் மினிஸ்ட்ரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவருக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். இயேசு நல்லவராய் இருந்ததினால் ஒரு வருடத்தை கர்த்தர் முடிக்க செய்தார். நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஏசப்பா எங்களோடு கூட இருந்து ஒரு வருடம் வனாந்தரத்தில் கர்த்தர் வழிநடத்தினீர். முற்புதாக்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கு எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா துதிக்கு பாத்திர நீர்த்தான் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கு பாத்திர நீர்த்தான் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக நீங்கள் சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஒரு வருஷம் ஆண்டவரே இந்த ரெகபத் மினிஸ்ட்ரி கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டுமா நடத்தின எல்லா கிருபைக்காக எங்களுடைய பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவுக்கு நன்றி என்று செலுத்துகிறோம். தேவகுமாரனாக இயேசுவுக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். இந்த பார்க்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீடியோவை பார்க்க அத்தனை பேர்களும் கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும். உடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மூடி மறைத்து கொள்வீராக. அநேக விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. அநேக இடத்துல கர்த்தர் ஆண்டவர் கொண்டு போய் ஆண்டவர் மகிமையாய் நிறுத்தி கொண்டிருப்பதற்காக எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த கொரோனாக்கு முன்பாக 5 வருடம் பல பல இடங்களில் போய் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். தமிழகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் எல்லா சிஎஸ்ஐ சபையில், வேலூர் பக்கத்தில் சிஎஸ்ஐ சபையில் போய் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம் கொரோனாக்கு முன்பாக. அதாவது ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கென்று அழைத்தார். என்னையும் கூட ஒருத்தர் சகோதரர் என் கூட ஊழியம் செய்கிறார். அவர் இன்னைக்குள்ள அவர் துபாயில் இருக்கிறாரு. பாஸ்டர் ஜான் சொல்லிட்டு அவர் என் கூட நின்று ஊழியம் செய்கிறவர். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக கொரோனாக்கு முன்பாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்த ஆண்டவரை ரெவரண்ட் பென்னியன் பெங்களூருக்கு வரும்போது நாங்கள் கூட்டத்தில் நிற்கும்போது ஆவியானவர் எங்களை தொட்டு ஊழியத்துக்கு எங்களை அழைத்தார். கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக அதுக்காக நாங்கள் ஜெபித்திருந்தோம். அப்போ கொரோனாக்கு முன்பாக 5 வருடம் போய் சபைகளை போய் ஊழியம் செய்வோம். தமிழ்நாட்டில் போய் பாஸ்டிங் நடத்துவோம். எங்களுக்கென்று ஒரு 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 கூட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் வைத்து எங்களை அழைப்பார்கள். நாங்கள் போய் அங்கே நடத்திட்டு மறுபடியும் இங்கே வந்துடுவோம். ஆனால் அநேக பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய பிரதர்கள்லாம் சபை வச்சு நடத்தினுக்கிறாங்க சிஎஸ்ஐயில். அப்போது எங்களை அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா என் கூட படித்த அநேக நண்பர்கள் சபை வச்சு சிஎஸ்ஐயில் இருக்கும்போது அந்த உபதேசியார்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களை இன்வைட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, சபையில் கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா போவேன். நான் அப்போ நானே பாட்டு எழுதுவேன். பாட்டு எழுதிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் பாடுவோம். முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்ம பாட்டு பாடுவோம். பாட்டு பாடிட்டு கொஞ்சம் மெசேஜ் கொடுப்போம். அப்போ நம்மளுக்கு நல்ல பாட்டு பாடுமே தவிர செய்தி கொடுக்குறது நம்மளுக்கு அவ்வளோ ஞானம் எல்லாமே இருந்துச்சு. அப்போது நிறைய பிரச்சனைகள் நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது சிஎஸ்ஐயில் போனோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜ் முடிச்சுட்டு ஒரு புக்கு அவங்க ஆஃபீஸில் கூட்டிட்டு போவாங்க. ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் போய் நம்ம நம்மளுடைய கையெழுத்து போடணும். அப்போ அந்த கையெழுத்து போடும்போது அவங்க கேட்பாங்க, ஐயா நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுடைய சபையினுடைய பேர் என்னான்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு பைபிள் காலேஜ் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா சிஎஸ்ஐயோட மெத்தட் அப்படி இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்பாங்க, ஐயா நீங்கள் எப்படி உங்களை நான் அந்த நோட்டில் நான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அப்போ ஒருத்தரை கூப்பிடும்போது 1 மாதத்துக்கு முன்னாலே சொல்லுவாங்க, இப்படியாப்பட்ட இன்னைக்கு பேசுவார்னு. அப்போ அந்த ரெகுலர் யார் பேசுகிறாங்கன்றது புக்கில் எழுதணும்ல, சிஎஸ்ஐ சப்ளிகேஷனில்.
அப்போ நான் சொல்லுவேன், எங்களுக்குன்ட்டு ஒரு குரூப் எதுவும் கிடையாது, நாங்கள் பாஸ்டர் கிடையாது, எங்களுக்கு சபை கிடையாது அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னு அவங்க சொல்லுவாங்க, இப்படியாப்பட்ட ஆளுங்களெல்லாம் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து உங்களை இது பண்ணுறது, எப்படி உங்களை நடத்துறது, அப்போ உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கணும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும் இல்லை அப்படி எல்லா சிஎஸ்ஐ சபையிலையும் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ரூல்ஸு. நம்ம போய் அந்த சைன் பண்ணோம், ஆஃபீஸில் போய் நம்ம பேசி முடிச்ச பிறகு பண்ணணும். அப்போ பண்ணால் தான் அவங்க வந்து மேலே ஆஃபீஸர் காட்டணும் இல்லை, அது ஒரு அவங்களுடைய மெத்தட் அது. அப்போ இண்டிவிஜுவல் சபையில் போய் நாங்கள் ஊழியம் பண்ணும்போது நாங்களே இப்போ ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோன்னாக்கா வந்து இப்போ திருவண்ணாமலையில் போய் நாங்கள் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவோம், அடிக்கடிக்க போய் நடத்துவோம் சபையில். அப்போ நம்மளே வந்து அதுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் போடுவோம், அதுக்கு தேவையான சாப்பாடு அதெல்லாம் பண்ணுவோம். பட் சிஎஸ்ஐயில் எவ்ரி சாட்டர்டே மாதத்துக்கு ஒரு முறை சிஎஸ்ஐ சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவாங்க. அப்போ நம்ம வந்து போய் நம்ம நடத்துவோம். இப்போது என்ன ஆச்சுன்னா எங்களை ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணார். இப்போ ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தானே அப்படித்தானே ஊழியம். அப்போ எங்களை வந்து ஒருத்தரை இன்வைட் பண்ணார். இன்வைட் பண்ணி என்ன ஆச்சுனாக்கா, நான் ஒரு சபையில் போய் நின்று பாட்டு பாடினேன். நான் ஒரு பாட்டு எழுதினேன் அந்த சபைக்காக. என்னன்னா, அப்பா அப்பா ஏசப்பா எப்போதுமே நீங்கள் எனக்கு சொந்தமப்பா, அப்படி ஒரு 6/8 ஒரு பாட்டு. அதை பாடி முடிச்ச பிறகு எல்லாரும் வந்து கிளாப் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்த சபைக்கு வந்து என்ன அடுத்த மாதம் வந்து புக் பண்ணாங்க. நான் போனேன், அந்த பாட்டு மறுபடியும் அதே பாட்டை பாடினேன். எல்லா யூத்தும் வந்து நல்லா கைத்தட்டி ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்க தெரியாது பாருங்க, ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு முடிச்சுட்டேன். சிஎஸ்ஐ சபையில் 3/4 மணி நேரம் நம்ம சிஎஸ்ஐ சபையில் நடக்கணும். அடுத்த ஆள் வந்து நடத்த மாட்டாங்க இல்லைங்களா. அப்போது என்ன ஆச்சுனாக்கா, நான் பாட்டெல்லாம் பாடி முடித்து செய்தெல்லாம் குடிச்சிட்டு பிறகு என்னை கூப்பிட்டு ஒரு வந்து சொன்னார், பிரதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நீங்கள் இதே போல கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து வந்து நாங்கள் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறோம், சில பகுதிகளை நம்ம கூட்டின்னு போகிறோன்ட்டு. எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு வயசான பெரியவர் வந்தார். பெரியவர் வந்து சொன்னார், உன்னை யாரா கூப்பிட்டா, உன்னை கூப்பிட்டது யார், உன்னை கூப்பிட்டு ஆள் யார் எனக்கு காட்டு. ஒரு வாரத்தினுடைய எல்லா காரியமும் முடிச்சிச்சு. வெறும் அது பாட்டை பாடி சாட்சி சொல்லிட்டு போகிறதுக்கு ஒன்று யாரா அங்கே வந்து ஒரு மெசேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றுமே தெரியாதவன யாருக்கு உன்னை ஃபுல்பிட்டில் ஏத்தந்த யாரா அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து முன்னெல்லாம் போய் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறான் பாரு யாரா அப்படின்னு ஒரு வயசானவர் வந்து அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து சொன்னார். நான் நினச்சேன் அவர் எனக்கு கை கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். பார்த்தா அவரு நேரம் உன்னை கூப்பிட்டு யார் அவளை காட்டாடான்னு அவங்ககிட்ட நான் பேசணும். வெறும் பாட்டு பாடி கூத்தாடி போகிறது இல்லைடா எங்கள் ஊழிய சபை. நல்ல செய்தி கொடுக்கணும். ஒரு வாரமாக இதுக்காக நான் காத்திருந்தோம். நீ பார்த்தா வந்து பாட்டு பாடி டான்ஸ் போட்டுட்டு வெறும் 10 நிமிஷம் ஒரு உன்னுடைய இதுவை சொல்லிட்டு போனேன். இதெல்லாம் எப்படா ஊழியம் பண்ண போகிறேன், உன்னை கூப்பிட்டு யாரா அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து என்னாச்சுன்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம். அது கொரோனா முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், சரி இப்போ வந்து ஊழியத்தை வந்து எல்லா இடத்துலையும் போனால் கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்களோட ட்ரஸ்ட் பேர் என்ன, நீங்கள் ஒரு பாஸ்டரா, நீங்கள் ஒரு பைபிள் காலேஜ் படிச்சியா, எல்லாரும் எல்லா சபைகளும் போய் கேட்கும்போது உங்களுடைய நீங்கள் என்ன எதில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இப்போ வந்து ஊழியம் பண்ணுறதுக்கு முடியாமல் ஒரு சூழ்நிலை இல்லையா. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கொரோனா முடிஞ்சோடனே நானும் என்னுடைய சகோதரர் ஜான்ட்டு வெளிநாட்டில் துபாயில் இருக்காரு, அவரும் நாங்கள் முடிவு பண்ணோம், இல்லை இது ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம தொடங்கணும், ஒரு 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 குறிக்கோளோடு நம்ம தொடங்கணும், இது ஒரு ட்ரஸ்ட்டாக நம்ம பண்ணணும், இது ஒரு நேம் வைக்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்காக போராடி ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு நைட்டு ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் படுத்துருக்கும் போது ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னார், ரெகபோத்னு சொன்னார். ஸோ எனக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் எனக்கு தெரியும் ரெகபோத்னு. உடனே நான் என்ன பண்ணேன், கேலண்டரில் போய் எழுதிட்டேன். நைட் 2 மணிக்கு லைட்டை போட்டு கேலண்டரில் ரெகபோத் அப்படின்னு எழுதி நான் என்ன பண்ணேன், ரெகபோத் மினிஸ்ட்ரி அப்படின்னு போட்ட உடனே இப்போ வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும். பைபிள் காலேஜ் படித்தா தான் எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு
நடத்துறதுக்கு. ஆனால் பாஸ்டர் சும்மா போய் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, அப்படி போய் சொல்லக்கூடாது பாருங்க. சும்மா நான் பாஸ்டர், நான் வந்து ரெவரண்ட் ஆகிட்டேன் அப்படி சும்மா சொல்லக்கூடாது. அப்போ நம்ம ஒரு பைபிள் காலேஜ் படிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்தாக்கா வேலூர் பைபிள் காலேஜ் எங்களுக்கு கிடச்சிது. அங்கே போய் நாங்கள் ஒரு படித்தோம். பைபிள் காலேஜ் படித்து கிராஜுவேட் ஆகிட்டு ஒரு பாஸ்டருக்கா நானும் பிரதர் ஜான், எங்களோட ஊழியம் செய்கிற பிரதர் ஜான், 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 சபையை நடத்துறதுக்கு ஆண்டு கிருபை தாங்க. பெங்களூர் ஒரு சபை இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு சபை இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். அவர் தான் பெரியவராக எங்களை வந்து வழி நடத்திருக்கிறார். ஜான் எங்கள் மத்தியில் இல்லை, அவர் துபாயில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பகுதியில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மனுஷனாக அந்த இடத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். குடும்பமாக இந்த இடத்துல ஊழியம் பண்ணுறாங்க. அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க, எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அது இப்படியாக 1 வருஷத்தை ஆண்டவர் நடத்தினார். நாங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு 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 பாசிங் ப்ரேயர் நடத்தினோம். அதாவது அது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஒரு இடம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் போய் ஒரு பாசிங் ப்ரேயர் நடத்தினோம். அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அந்த பில்டிங், அந்த அந்த காம்பவுண்டுக்கு தெரியுங்களா, அந்த காம்பவுண்டுடைய ஓனர் வந்து எங்களுடைய பாசிங் ப்ரேயரில் உட்காந்துருந்தாங்க. அப்போது நான் போய் பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஆண்டோடைய செய்தியை நாங்கள் கொடுத்தோம். அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம், அது பெரிய ஹாலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் எல்லாம் சேருங்கெல்லாம் போட்டுக்கோ, லைட்டெல்லாம் போட்டுப்பாங்க. நீங்கள் போகணும், அங்கே நிற்கணும், உங்களுடைய என்ன பாட்டை பாடணுமா, செய்தி கொடுக்குமா கொடுத்துட்டு வந்து ஆனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் பாருங்க, பெரிய இடம், பெரிய கிட்டத்தட்ட 3 சைட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். அது காம்பவுண்டு ஃபுல் எல்லாம் லைட்டு கிட்டு மொத்தம். ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் பாருங்க. அங்கே போய் நடத்தணும். நடத்திட்டு பிறகு எல்லாம் ஜோம் பண்ண வருவாங்க பாருங்க. ஜோம் பண்ண பிறகு ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடினார், ஒரு பெரிய எழுப்புதல் இருந்துச்சு. அப்போது அந்த இடத்துடைய அந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் வர்ஷிப் பண்ணும்போதே அந்த அம்மா அங்கேருந்து என்னை கை கட்டினாங்க. கிட்ட வந்து என் காதில் சொன்ன பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி எடுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி வர்ஷிப் பண்ணிருக்கும் போதே. ஸோ இதை பண்ணி எடுத்துமே அவங்க வீட்டுக்காருக்கு அந்த அம்மா கொடுத்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, நான் முடிச்சு வந்துட்டு பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக நீங்கள் நடத்திங்க, இந்த இடத்த வந்து நீங்களே வந்து நடத்திங்க, நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த சர்ச்சை வந்து நீங்கள் சர்ச்சை நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் அது வந்து எல்லாம் அப்படியே பக்காவாக இருக்கும். நம்ம போகணும், ஃபுல் பிட்டில் நிற்கணும், மெசேஜ் கொடுக்கணும், லாக் பண்ணிட்டு நம்ம வந்து அது போல். ஸோ நான் இப்போ வந்து இப்போ சரின்ட்டு நானும் ஒத்துக்குன்னு போய் நடத்துகிறேன். நடக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வாரம் போய் நாங்கள் போய் எல்லாம் பெருக்கி வந்து நடத்தினோம். மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த இடத்துல வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை பண்ணார். என்ன நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை அந்த இடத்துல. எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. எப்படி ஆச்சுன்னா நான் போய் இங்கிருந்து போவேன். நான் அங்கே நான் மட்டும்தான் போவேன். போனவுடனே போயிட்டு எங்களுக்கு அங்கே ஒரு இது ஒன்று இருக்கும். அதை போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து பயங்கரமாக சோம்பன் அழுவேன், பயங்கரமாக அழுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour அந்த இடத்துல உட்காந்து அழுது பயங்கரமாக ஜெபம் பண்ணுவேன். அந்த டேபிள் எல்லாம் போட்டு அப்படியே அடித்து ஆண்டவரே ஆத்துமா கொடு, ஒரு சபையை கொடு ஆண்டவரே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, இந்த இடம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு ட்ரெயின் ஏறி பெங்களூருக்கு வந்துடுவேன். அப்போது வாரம் அங்கே போயினே இருந்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா நான் வந்து அந்த என்ட்ராவேன், அந்த ஏரியாவில் என்ட்ராகும் போதே அப்போ நிறைய பேர் வந்து நான் அடிக்கடிக்கு போகிற மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஆவாங்க. அப்போது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆனோடனே ஒரு பாஸ்ட் வர்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குவாங்க. அந்த ஜனங்கள்லாம் வந்து நானும் விஷ் பண்ணுவேன். ரோட்டில் நடக்கும்போது பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து ஜனங்க, அவங்களாம் இந்து ஜனங்க. ஆச்சா நிறைய இந்து கோயிலுங்க, அங்கே நிறைய இந்து ஜனங்க இருக்கா. அப்போ நம்மளுக்கு வந்து கை கொடுத்து வாங்க ஏன் வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ரொம்ப பழக்கமானாங்க. அப்போது உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அப்போ ஆட்களை கூப்பிட்டு அது உள்ளே உட்கார வச்சு ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்த அடியில் பயங்கரமான அடி வந்துச்சு. ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி ஆட்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கரமான அடி வந்துச்சு. நான் ஒரு வாரம் போட்டு அந்த நாள் போனவுடனே, ஒரு நாள் போனேன், அந்த சண்டே போனவுடனே கதவெல்லாம் திறந்துட்டு இருந்துச்சு. கதவு திறந்த உடனே நான் உள்ளே போனேன், என்ன கதவு திறந்துட்டுக்குது அப்படின்ட்டு போனவுடனே அந்த சேரெல்லாம் எங்களுக்கு அந்த சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சேரெல்லாம் அப்படியே ஒதுங்கிட்டு இருந்துச்சு.
ஒதுக்கிட்டு நான் வந்து அந்த ஃபுல் பிட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டூலெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிட்டு இருந்துச்சு. சரி போட்டோ விடு, யாரோ வந்து போய்க்கிறாங்க. அந்த ஓனர் ஃபோன் பண்ணால் இல்லைப்பா நாங்கள் வரலையா அப்படின்னாங்க. சரி மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஜோப் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். லாக் பண்ணி வந்துட்டு மறுபடியும் அடுத்த வாரம் போனேன். அடுத்த வாரம் போனாக்கா அந்த துணிகள்லாம் எடுத்து வெளியே போட்டுருந்தாங்க, கதவெல்லாம் திறந்துட்டு இருந்துச்சு. என்ன இது, இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் போகும்போது இந்த சேரெல்லாம் ஒதுக்கிட்டு இருந்துச்சு, அடுத்த வாரம் போகும்போது துணியெல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு சும்மா ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பயம் வந்துச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்போது ஃபர்ஸ்ட் வாரம் போனேன், மறுபடியும் போனேன். லாக்கு மறுபடியும் போகும்போது கதவெல்லாம் திறந்துட்டு இருந்துச்சு. கதவு திறந்து என்ன பண்ணாங்க, அந்த டேபிளுக்கு தெரியுமா, நான் நிற்கிற டேபிள், அந்த டேபிள் தூக்கி வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு பாட்டிலுங்க ஆச்சுங்களா, அந்த குடிக்கிற பாட்டிலு அதெல்லாம் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளருங்க அதெல்லாம் வச்சு அந்த டேபிளுக்குலாம் போட்டு, அந்த சேருங்கெல்லாம் போட்டு பிச்சா போட்டுருந்தாங்க. மேலே அந்த லைட்டு அந்த ஒயருங்கெல்லாம் போகுது, அந்த ஒயருங்கெல்லாம் போட்டு பிச்சு போட்டுருந்தாங்க ஆச்சுங்களா. பிச்சு போட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம அந்த ஸ்டெப்பு, இந்த சர்ச்சு உள்ள நம்ம ஸ்டெப் வைக்க பாருங்க, அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுருந்தாங்க. ஒயிட்டில் வந்து கோலம் போட்டுருந்தாங்க. நான் போனேன், உள்ளே போனோடனே என்ன இது கோலம் போட்டுக்குது, யார் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. உள்ளே போனோடனே டேபிளுக்கு ஃபுல்லாக கழிஞ்சு போய் என்னுடைய அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் தண்ணி வச்சு ஒரு டீம் வந்து உட்காந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ செவுத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்துல வந்து ஒயிட்டில் வந்து SK அப்படின்னு எழுதிட்டு அதில் வந்து இந்த ஆர்ட்டை போட்டு அதில் SK அப்படின்னு போட்டுருந்தாங்க. அப்போ உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, யாரோ வந்து போகிறாங்க. இல்லை அப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் போகிறது. சண்டேனா காலையில் போவேன், ஒரு பண்ணிவிட்டு உடனே வந்து 2 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்போது என்னை யாரோ வாட்ச் பண்ணி எப்போ ஊழியம் ஸ்டார்ட் ஆகுதோ, எப்போ ஜனங்க வர ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ ஆரம்பிக்கும் போதே உடனே பெரிய ஒரு பெரிய தடை உண்டாச்சு. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா SKன்னு போட்டோடனே நான் கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், உடனே வெளியே வந்துட்டு லாக் பண்ணிட்டு நேராக வந்து சேர்ந்துட்டேன். சரி, அப்போ மறுபடியுமா போனேன், அடுத்த வாரம் போனேன். இதெல்லாம் பார்த்தோன்னே சரி போகலாம் அப்படின்னு போனோடனே கம்பத்துலேருந்து அந்த மீட்டர் பாக்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்க. கம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போட்டு மீட்டர் பாக்ஸு. நான் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு பாக்ஸு, பெரிய மீட்ரு பாக்ஸு, அந்த மீட்ரு பாக்ஸை யாரோ என்ன பண்ணுங்க அடித்து எல்லாம் உடச்சி தள்ளிட்டுக்கிறாங்க. கம்பத்துலேருந்து வர மீட்ரு பாக்ஸை எல்லாம் அடித்து உடச்சி தள்ளிட்டுக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரு, அந்த தண்ணி போடுற மோட்டரு, அந்த மோட்டரை கைட்டி எடுத்து இவ்வளோ வருஷம் அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் அது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல ஒரு பிரச்சனை, இவ்வளோ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக அவங்க நடத்தினுக்கிறாங்க. இதோட ஒரு திருடு போனதில்லை, இது போல் ஆட்கள் வந்து உள்ளே வந்ததில்லை. அந்த காம்பவுண்ட் உள்ள யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம எப்போ ஊழியம்னு ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம உண்மையாக ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம ஜெபம் பண்ணி ஊழியத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறோமோ, எப்போ நம்ம கரெக்டாக ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, நாங்கள் பாருங்க 5 வருஷமாக நாங்கள் ஊழியம் பண்ணோம், ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரல. 5 வருஷமாக நானும் சகோதரர் ஜான் அவர்களும் ஊழியம் பண்ணோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரல. போராட்டம்லாம் எழுப்புதல் உண்டாகும், ஜெபம் உண்டாகும், ஆவியில் நிரம்பி ஜனங்க ஜெபிப்பாங்க. எப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஊழியம் பண்ணணும், கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தணும், ஜனங்களை வழி நடத்தணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போதுலேருந்தே பயங்கர பிரச்சனை. மீட்டர் பாக்ஸ் எல்லாம் உடச்சி கீழே தள்ளிட்டு இருந்தானுங்க. ஒயரு கம்பத்துலேருந்து வர ஒயரெல்லாம் கீழே வந்துட்டு இருந்துச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஓனர் போய் அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க. அங்கே தான் நாங்கள் வந்து எங்களுடைய சர்ச்சை நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரெகபோத் மினிஸ்ட்ரியுடைய ஊழியமே அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை நாங்கள் வர வச்சு அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அந்த இடத்துல வந்து அநேகர் வந்து அன்னைக்கு வந்து இன்றைய நாள் பிப்ரவரி 1 போன வருஷம் கிட்டத்தட்ட 12 மாதம். அப்போ அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை அநேகர் அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது உடனே போய் அந்த ஓனருக்கு நான் சொன்னேன், ஆமாம் ஐயா, இது போல் வந்து பெரிய பிரச்சனை அந்த இடத்துல, இது போல் வந்து கம்பத்துலேருந்து வர மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வந்து உடச்சி தள்ளிட்டானுங்க. பெரிய மீட்டர் பாக்ஸ் அது, ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் பாருங்க, பெரிய மீட்டர் பாக்ஸு, பெரிய கேட்டு அது, அதெல்லாம் போட்டு எல்லாம் உடச்சி தள்ளிட்டானுங்க. உள்ள வர சேருகிறெல்லாம் போட்டு எல்லாம் நாசம் பண்ணி விட்டாங்க. யார் பண்ணாங்க தெரியாது. எல்லாம் கதவெல்லாம் அந்த ஜன்னலை வந்து அடித்து உடச்சிட்டுக்கிறாங்க, குத்திட்டுக்கிறாங்க. அந்த செவுரு அப்படியே வந்து உடச்சிட்டுக்கிறாங்க.
உடனே செவுரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜன்னல் வந்து கிராக் விட்டு அந்த ஜன்னலெல்லாம் வந்து கைண்டி விட்டு நான் உள்ளே போனோன்னு பார்த்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு சரி இந்த இடத்துல ஏன்னா ஆபத்து அந்த இடத்துல வருதுன்னும் போது நம்ம அங்கே இருக்க முடியாது பாருங்க. நான் பண்ண ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டான்னா ஊழியம் பண்ணணும். இப்போ நம்ம முன்னால் காலை வச்சுட்டு நம்ம பின்னால் வர முடியாதுன்னா கிறிஸ்துவ ஊழியம் பாருங்க. இதுக்கு நம்ம பயந்து போய் ஊழியத்தெல்லாம் நிற்க வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஊழியம் பாரு அடைத்த உண்மையில் பாருங்க. அப்போ எப்படி நம்ம ஊழியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நிற்க வைக்கிறது? நான் என்ன பண்ணேன், சரி இங்கே வேணாம் விடு. அப்போ நல்ல பப்ளிக்குள்ள இடம், அதாவது லேபர்ட்டு சொல்லலாம் பாருங்க. அங்கே போயிட்டு ஒரு ஹால் வந்து நான் புக் பண்ணிட்டு வாடகை ஆச்சா மாதம் வந்து 8000 ரூபாய் வாடகை. அந்த வாடகைகள் போய் நடத்தலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். ஏன்னா எங்களுடைய சவுண்ட் சிஸ்டம்லாம் கிட்டத்தட்ட நிறைய சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு டிஜே செட்டே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம். அவங்க போனோன்னா அதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜிலலாம் போடுவோம். எங்களுடைய எல்லாமே எங்களுது கீபோர்டாக இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாம் நாங்களே வச்சுருக்கிறோம். ஒரு டிஜே செட்டே எங்ககிட்ட வச்சுருக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு பாருங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்தாங்க. அதில் வந்து 3 பேர் ஹீலிங்காக நாங்கள். ஒருவேளை அதில் அந்த அம்மா, அந்த வயசான அம்மா, அது ஒரு ஹீலிங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தம்பி ஒருத்தன் அந்த செய்வினை ஆவி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த ஓனருக்கே வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அந்த கொரோனாவில் அந்த வீசிங்கிறது வந்து ஆண்டவர் பல வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு அவர் வந்து அந்த வென்டிலேட்டர் வச்சுருந்து அவர் வந்து நம்ம அன்னைக்கு அங்கே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோடனே அவருக்கும் வந்து ஹீலிங் ஆகிட்டு ஓடி வந்து எங்கிட்ட சொன்னார். அவர் கீழே அவர் ஒரு இந்து. அவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி எங்களை இப்போ வென்டிலேட்டரே வைக்கிறது இல்லை, நாங்கள் மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து குச்சி காட்டினார் பாரு, எனக்கு கால் வலி இல்லை அது வலி. ஸோ என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா நல்ல ஏரியா பாருங்க. உடனே அவர் ஓனர்ன்ட்டாரு, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சத்தம் போடுறதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா வந்து இது வந்து பேஷண்ட்டுக்கு இருக்கிற சிஎம்சி பகுதி. இது நீங்கள் சைலண்ட்டாக ஜோம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இப்படி வந்து பப்ளிக்கில் வந்து சவுண்ட் சிஸ்டம்லாம் போட்டு வீட்டில் பண்ண முடியாதுன்னு பாருங்க. அந்த இடத்துலையும் பெரிய பிரச்சனை. அப்போ இங்கே வந்து நம்ம தொடங்கலாம், இங்கே வந்து பண்ணலான்னு பார்த்தா இவரும் வந்து அப்படி சொன்னாராம். சரி போனால் போட்டோம், அங்கேயே விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்மளே கட்டிடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன இடம். அங்கே போய் கட்ட போனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. கட்டுறதுக்கு போல் பயங்கர பிரச்சனை ஆச்சு. அந்த இடத்துல கட்டத்துக்கு அவங்க வந்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே விட்டோம். சரி ஆண்டவர் வழி நடத்தட்டுன்ட்டு இங்கே வந்து நாங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு தொடங்கி இருக்கிறோம். ஒரு கொஞ்சமாக தொடங்கியிருக்கோம். அங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த அடுத்த மாதம் 2-3 மாதத்தில் வந்து அதை நாங்கள் மோல்டு போட்டு அந்த இடத்துல சின்னதாக நாங்கள் தொடங்கி ஆண்டவர் ஊழியத்தை நம்ம தைரியமாக செய்யலாம், ஜெபம் பண்ணி செய்யலாம். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாழறது ஒரு முறை தான், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு நம்ம மறிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த ஊழியத்தை ரெகபோத் மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அநேகர் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் வந்து எங்களை விரும்பி எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அநேகர் பொழுது எங்களுக்கு வந்து ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி வருவதற்கு நான் என் ஆண்டவராக இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி வந்தார். இனி அடுத்த வருஷம் நாங்கள் ஆண்டவரை வந்து விரிவு பண்ணுவார். ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க செய்வார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பெரிய ஒரு எழுப்புதல் எங்கள் மூலிமா தேசத்தில் எழும்பும் என்று நிச்சயித்து நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் நடத்துகிறவர், அவர் தான் எங்களை வழி நடத்துகிறவர். ஆகவே இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பிள்ளைகளும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த 1 வருஷமாய் கர்த்தர் எங்களோடு இருந்தார். இந்த ரெகபோத் மினிஸ்ட்ரி 1 வருஷம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களுடைய வீடியோவை பார்க்க அத்தனை பெருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். என்னுடைய சகோதரர் எங்களோடு கூட ஊழியம் செய்கிற ஜான், அவர் நானும் அவர் தான் சேர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்காக, அவர் குடும்பத்துக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.